மழை வந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றுதான் அனைவருக்கும் தோன்றும். ஆனால் மழையும் மழைநீர் வடிகால் பணிகளும் சென்னை வாசிகளை முகம் சுழிக்க வைத்துள்ளது. இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பருவமழை காலங்களில் சென்னை மாநகரம் மழைநீரில் தத்தளித்து வருவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த சில வருடங்களாகவே மழைநீர் வடிகால் பணிகள் பல்வேறு பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை சூளைமேடு நேருநகர், ராஜுநகர், விநாயகர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டன. குறிப்பாக சென்னை சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தாலே சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மரத்தெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எடுக்காமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம், வளைச்சி எடுத்துன்னு போகலாம். நாங்கள் அப்புறம் சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இப்போ ஃபுல்லாக இது லெஃப்டில் தான் போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது முதல்ல எங்கள் வீட்டில் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், மேற்கு தெருவுலேருந்து. இவங்க இங்கே கொண்டாந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் அங்கே பேக்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தண்ணி வராது, கொஞ்சம் வந்தாலும் மோட்டர் வச்சு இறச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பித்ததுனால ஃபுல்லாக அங்கேருந்து வர தண்ணி எல்லாம் வந்துடுது, ஃபுல்லாக வந்துடுது. இது குறித்து அப்பகுதி மக்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குற்றம் சாட்டியும் சூளைமேடு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தும் வந்தனர். இது கரெக்டாக லெவல் பண்ணி மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக லெவல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக விட்டால் தான் இருக்கும். மரத்தை ஓட்ட மாதிரி பண்டு பண்ணி போனால் வேலைக்கு இதாகாது. கரெக்டாக இது பண்ணால் தான். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னா 4 நாள் தான் போடுறாங்க. இன்னும் ஒரு 5 போட்டுனா கொஞ்சம் இதாக வந்துருக்கும். தண்ணி எல்லா தண்ணி இங்கேருந்து நம்ம வடபழனி இந்த அந்த குடம்பாக தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு தான் வருது. குப்பை ரோடுக்காக வந்து குப்பை ரோட்லேருந்து இப்படி ஆண்டாகுது. இதை மொத்தம் இந்த தண்ணி பேசிங்க தான். இன்னும் கொஞ்சம் இது பண்ணி விட கொஞ்சம் குயிக்காக பண்ணி மரத்தை எடுத்து சைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இது கரெக்டாக ஒரு 10 வருஷம் மேலே ஓடின்னு இருக்குது. இப்போதைக்கு இல்லையா, அப்போ அந்த ஏடிஎம்கே ஜெயலலிதா பீரியட்லேருந்து அந்த அப்போ வந்து பற்றி போட்டாங்க, அப்போலேருந்து போட்டு தான் இருக்கிறாங்க. மழை டைம் வந்தால் இன்னமும் அந்த வாட்டி தான் மோட்டர் போட்டு எடுத்தால் தான் ஓரளவுக்கு போகல. அது முன்னாடி போட்டு தான் போட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சாவே அந்த இது வந்தாவே அப்படி தான் இருக்கும். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. இப்பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இடிக்கிற பேஸ்மெண்ட் வந்து கீழே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஐது தூக்கி சொல்லி போட சொன்னோம், அது ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் அவங்க கீழே பேஸ்மெண்ட்டை வந்து லைட்டாக மட்டும் கிளவை போட்டு அப்படியே வேலை பண்ணுறாங்க. எப்படி 2 நாள் முடிஞ்சு இன்னும் வேறு இந்த மரம் வேறு எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்தால் தான் வந்து அது பண்ண முடியும், இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டம் இருக்குது. கீழே பேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா மேலே போட்டு இன்னும் 1 வாரத்தில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும்னா எப்படி 3 மாதம் ஆகும் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே மழை வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இது வந்து வருஷம் தண்ணி வந்துன்னு தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி, இதுதான் வீடு, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி வருஷம் வரதான் செய்யும். இப்போ வந்து ரோடு கொஞ்சம் பிளாக் ஆகுது. இந்த வெயில எல்லாம் இங்கே போட்டு வண்டியெல்லாம் வெளியே தான் போட்டு வச்சிடறோம், இடம் இல்லை, வசதி இல்லை. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்து போய் பண்ணி அவனை வேறு வழி என்ன பண்ணுறது. வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடந்து செல்லும் பொழுது கீழே தவறி விழும் துயரமும் ஏற்படுகின்றது. குழந்தைகள் விளையாடும் பொழுது அந்த பள்ளத்தில் தவறி விழுவதாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பிரதான சாலைகளில் ராட்சச குழாய்கள் போடப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன. மொத்தமுள்ள 10 அடி அகல சாலையில் 6 அடி வரைக்கும் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 அடியில் மட்டுமே பொதுமக்கள் நடந்து செல்லும் நிலை உள்ளது. இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுவதும் அந்த பகுதிகளில் 500 முதல் 600 மீட்டர் வரை நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியவில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த மழைநீர் வடிகால் பணிகளை உடனடியாக சரி செய்து முறையான சாலைகளை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நியூஸ் 7 தமிழ் மூலம் கோரிக்கையை வைத்துள்ளனர். இந்த பள்ளங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் செல்வதாகவும் கழிவுநீர் முழுவதுமே இந்த பகுதியில் செல்வதாலும்
தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கின்றனர். குறிப்பாக கடந்த 10 வருடங்களான கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருந்தாலுமே அது முறையாக செயல்படுத்த வேண்டும் என, இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என தற்போது இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.